தேய்பிறை அஷ்டமி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு நாளாக சொல்லப்படுதுங்க. இதை காலாஷ்டமி அப்படின்னும் பக்தர்களால் அழைக்கப்படுது. கால பைரவருக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக இந்த தேய்பிறை அஷ்டமி நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில எளிமையான வழிபாடுகளும் பரிகாரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும், நன்மைகள் நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சொச்சரவும் இருக்குதா? தீராத கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு வரீங்களா? திருமண வர நிச்சயம் கைகூற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு காலபைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் காலபைரவரை போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திதிகளில் 8வது திதியாக வரக்கூடியது அஷ்டமி திதியாகுங்க. இந்த திதி பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாட்டிற்கு உரிய திதியாகவும் சொல்லப்படுது. அதுலேயும் தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த நாளில் சிவபெருமானுடைய உக்கிர வடிவமாக சொல்லக்கூடிய கால பைரவரை நம்ம வழிபடுவதனால நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய பயமானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. நம்ம எந்த ஒரு தீய சக்தியும் அண்டாது அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே நம்மளை தாக்காதுங்க. கிரகங்களால் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வ வளம் போன்றவை இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் சில எளிய பரிகாரங்களை நம்ம செஞ்சோம்னா நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. வருஷம் தை மாத தேய்பிறை அஷ்டமி நாள் பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது இன்று வந்திருக்குதுங்க. சிவ வழிபாட்டிற்குரிய திங்கட்கிழமை நாளில் முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரத்தில் வந்திருப்பது ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. இன்றைய காலை 7:06 மணி முதல் பிப்ரவரி 10ஆம் தேதி நாளை, அதாவது காலை 8:46 மணி வரைக்கும் அஷ்டமி திதியானது இருக்குதுங்க. இன்றைய நாள் உச்சிக்கால வேலையான பகல் 12:13 முதல் 12:58 வரையிலான நேரத்தில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே தேய்பிறை அஷ்டமியான இன்று அதிகாலையிலேயே நம்ம எந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணும். கால பைரவருக்கு செவ்வரளி மாலை சூட்டி நம்ம வழிபட வேணுங்க. அதே போல் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது இன்றைய நாளில் ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க. காலபைரவருடைய கதையை கேட்பதும் சிவ மந்திரங்களை நம்ம உச்சரிப்பதும் காலபைரவருடைய அருளை விரைவாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியில் நம்ம விளக்கேற்றி வழிபட வேணுங்க. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய பெயரால் தானம் கொடுப்பதும், பைரவருடைய வாகனமாக சொல்லக்கூடிய கருப்பு நிற நாய்களுக்கு நம்ம பால், பிஸ்கட் போன்ற பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் நம்முடைய கர்ம வினைகளை குறித்து கஷ்டங்களை தீர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தீராத துன்பத்தில் இருக்கக்கூடியவங்க மிக முக்கியமான வேண்டுதல்கள் நிறைவேற வேணும், வழக்குகளிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தேய்பிறை அஷ்டமியான இன்று 11 மிளகுகளை எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் முடிச்சாக கட்டிக்கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு ஒரு பூசணிக்காயை எடுத்து அதை 2ஆக வெட்டி அதில் இருக்கக்கூடிய விதைகளை நீங்கள் எடுத்து விட வேணும். அதற்கு பிறகு அந்த பூசணிக்காயை வெட்டியிருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளார இழுப்ப எண்ணெயை ஊற்றி மிளகு முடிச்ச நீங்கள் திரியாக போட்டு பைரவருடைய சன்னதி முன்னாடி போய் நீங்கள் விளக்கேற்றி வழிபட வேணுங்க. நெருப்பிலிருந்து மிளகு வெடித்து சிதறுவது போல உங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே வெடித்து சிதறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த வேண்டுதலை 8 தேய்பிறை அஷ்டமி நாளில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியுங்க. இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. உண்மையான பக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க, அந்த துன்பமானது விலகி விடுங்க. நீங்கள் பைரவருக்கு முன்னாடி வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. வழிபாட்டுக்குரிய முக்கியமான நாட்களில் தேய்பிறை அஷ்டமி நாளும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க. இந்த நாளில் அனைத்து சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு சிறப்பு அபிஷேகமானது நடத்தப்படுவது வழக்கமாகும். மேலுமே அஷ்டமி நாளில் பைரவருடைய தெய்வீக சக்தியானது பல மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடமாலை, தயிர் சாதம் போன்ற நெய்வேத்தியங்களை படைத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா தீராத பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கஷ்டங்கள் குறைகள் அனைத்தையுமே கால பைரவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அஷ்டமி நாள் அப்படிங்கிறது சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் இல்லைங்க. ஆனால் இது தெய்வ சக்தி நிறைந்த நாளாகவும் ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பக்தர்களுக்கு துன்பம் தரக்கூடிய தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தரக்கூடிய நாளாகவும் இந்த அஷ்டமி நாளானது சொல்லப்படுது. அதனாலேயே அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்தும் இருப்பதற்கும் ஏற்ற நாளாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே அஷ்டமியை காலாஷ்டமி அப்படின்னும் அழைப்பாங்க. இது பைரவருக்கு உரிய நாள் அப்படிங்கிறதுனால காலாஷ்டமி என்றும் அழைக்கப்படுதுங்க. திதிகளில் 8வது திதியாக வரக்கூடியது இந்த அஷ்டமி திதியாகும். 8 திசைகளையும் காவல் காக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் பைரவருக்குரிய நாளாகவும் இந்த அஷ்டமி நாளானது சொல்லப்படுதுங்க. அதுலேயும் தேய்பிறை வரக்கூடிய அஷ்டமி கால பைரவருடைய முழு அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பைரவர் சிவபெருமானின் அவதாரமாக சொல்லப்படுறாருங்க. கால என்பது நேரத்தை குறிப்பதாகுங்க. அதனாலேயே பைரவரை காலத்திற்கு உரிய கடவுளாக நம்ம வழிபட்டுட்டு வரோம். உலகத்தில் கால நேரத்தை கணக்கிடக்கூடிய இடமாக உஜ்ஜயினி நகரமானது சொல்லப்படுதுங்க. உஜ்ஜயினி நகரம் கருதப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுதுங்க. உஜ்ஜயினி நகரங்கிறது கால பைரவருடைய ஆதிக்க நிறைந்த பகுதி அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இதுவரை பக்தியோடு வழிபட்ட எவராலுமே மாற்ற முடியாததாக சொல்லக்கூடிய தலையெழுத்தையே மாற்றி அமைப்பார் என ஆதித்ய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. என்ன துன்பம் தீராத பிரச்சனைகள்னாலும் சரி பைரவரிடம் நம்ம முறையிட்டோம்னா அந்த பிரச்சனையானது பைரவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவரே நமக்கு காவலாக இருப்பார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம கால பைரவருக்கு செவ்வரளி பூக்களை சூட்டி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. கால பைரவர் மற்றும் சிவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி நம்ம அன்றைய நாளில் வழிபட வேணும். மாலை நேரத்தில் கால பைரவருக்கு பூஜை செய்து நம்ம வழிபட்ட வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமி நாளில் பிராமணர்களுக்கு நம்ம உணவு கொடுப்பது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் விரதம் இருந்து பைரவரை வழிபடுபவங்களுக்கு செல்வங்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுதுங்க. கால பைரவரை நம்ம வழிபடுவதற்கு உகந்த நாளாக ஞாயிற்றுக்கிழமை நாள் மற்றும் தேய்பிறை அஷ்டமி நாளானது சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம கால பைரவர் கோவிலுக்கு சென்று வழிபடலாங்க. இல்லைன்னா சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதியில் நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நாம் இப்படி வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. கால பைரவருக்கு அன்றைய நாளில் சௌமுகா விளக்கை ஏற்றி வழிபடுவது சிறப்பான விஷயமாக சொல்லப்படுதுங்க. பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயம், துன்பம், தீய சக்திகள், கடன் பிரச்சனைகள், சத்ருக்கள் போன்ற பிரச்சனைகளை நீக்கி வறுமை நிலையை ஒழித்து செல்வம், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மன தைரியம், திருமணம் மற்றும் சந்தான பாக்கியம், தொழில் முன்னேற்றம், கிரகதோஷ நிவர்த்தி, அதுலேயும் குறிப்பாக சனி பகவானால் பாதிப்பு குறைதல் மற்றும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றி பெறுதல் போன்ற பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம கால பைரவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. காலத்தின் கடவுளாக சொல்லக்கூடியவர் கால பைரவர். இவர் பார்த்திங்கன்னா தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சிவபெருமானின் அம்சமாக சொல்லக்கூடியவர் பைரவர் அவருங்க. நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்ட தேய்பிறை
திதிகளில் ஆரம்பித்து வளர்பிறை திதிகளில் முடிப்பாங்க. இதுவே வழிபாட்டின் ரகசியம் அப்படின்னும் சொல்லப்படுது. தேய்பிறை திதிகளில் கர்ம வினைகள் அனைத்தும் அழிய தொடங்கும் அப்படின்னும், வளர்பிறை திதிகளில் தேவைகள் அனைத்துமே நிறைவேற தொடங்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. போல அஷ்டமி திதிகளில் சுப காரியங்களான திருமணம், கிரகப்பிரவேசம், சொத்து வாங்குதல் போன்றவற்றை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நீங்களும் காலபைரவர் வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.